வெல்கம் டு டிஎஸ்கே டெக். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான அழுத்திக்கோங்க. இப்போ நான் சில்க் த்ரெட் நூல் இருக்கும். சில்க் த்ரெட் நூலை வச்சு புடவைக்கு சேரீ குஞ்சம் கட்டுறது எப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது சில்க் த்ரெட் நூல் ஒரு கண்டு போதும். இந்த மாதிரி விரல் வச்சு சுற்றிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் சுற்றிக்கலாம். நான் விரல் வச்சு தான் சுற்றுறேன். இதில் ஒரு 100 சுற்று சுற்றிக்கிறோங்க. கரெக்டாக இருக்கும். ஒரு குஞ்சத்துக்கு சின்ன சின்ன குஞ்சமாக போதும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுற்றிட்டு நமக்கு போதும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதோடு நிறுத்திக்கலாம். நான் 100 கவுண்டு சுற்றினேன். கரெக்டாக இருக்குது, போதும். இதில் அப்படியே நல்லா சுற்றி இறுக்கமாக நல்லா சுற்றிட்டு முடிச்சு போட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த முடிச்சு போட தெரியாதவங்க அப்படியே தனியாக வேறு முடிச்சு போட்டு கட்டிக்கலாம். நூலை கட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் அந்த இதில் கட் பண்ணி விட்டால் கொஞ்சம் ரெடி ஆயிரும். இதே போல் நான் என்னோடய சேரீக்கு ஒரு 15 குஞ்சம் கட்டினேன். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. சில்க் த்ரெட் நூலில் சூப்பராக இருக்குது. இதில் நான் ஒரு 15 குஞ்சம் கட்டியிருக்கேன். அப்புறம் அதில் ஒரு கோர்த்து போடலான்னு மணி, ஒரு சில்க் த்ரெட் நூல், கொஞ்சம் மணி, ஊசி நூல் ஒன்று வேணும் தைக்கிறதுக்கு. இவ்வளோ இருந்தால் போதும். புடவைக்கு நம்ம புடவையில் கொஞ்சம் கட்டாமல் தனியாக கொஞ்சம் கட்டிக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சு கட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இது கரெக்டாக அளவு வச்சு நம்ம வச்சுக்கலாம். நான் 15 கட்டினதுனால கொஞ்சம் கேப் வச்சுருக்கேன். 10 போட்டோம்னா கொஞ்சம் கலக்க வரும்னு 15 போட்டேன். இதுதான் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரியே போட்டுக்கலாம். இந்த மாதிரி சேரீக்கு நம்மளே ரெடி பண்ணிக்கலான்னு நான் ரெடி பண்ணி இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம நூல் ஊசியில் நூல் கோர்த்து வச்சுக்கணும். ஊசியில் நூல் கோர்த்து ஊசியில் வச்சு நம்ம கோர்த்து சேரீயோடு சேர்த்து தைச்சிடணும். பாருங்கள், எப்படி கோர்த்துரு போட்டோமா. மணி வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால தான் நான் மணி வச்சேன். இப்போ இதை அந்த சேரீயில் வச்சு தைச்சிடணும்.
இப்போ பாருங்கள், ஒரு குஞ்சத்துக்கு நான் கட்டிட்டேன். இன்னொரு குஞ்சமும் நான் கட்டுறது காமிக்கிறேன். அதுக்கப்புறம் கட்டிட்டு எல்லா குஞ்சமும் கட்டிட்டு பார்க்கலாம். இப்போ திரும்பவும் இன்னொரு குஞ்சம் கட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி தான் பொறுத்து கட்டணும். எல்லா குஞ்சத்தையும் கட்டிட்டு பார்க்கலாம். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு டிஎஸ்கே டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் வந்து கழுகு சிம்பிள் இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.